இப்போ நம்ம பார்க்க போகிறது லைவ் டெமோ. ஸோ இந்த லைவ் டெமோவில் இப்போ மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 5:30, அதாவது மிடில் ஈஸ்ட் டைம் 5:30, பட் இந்தியா டைம் 7. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் அங்கே மார்க்கெட்டு இப்போ இருக்கிற ஓவரால் வேர்ல்டு ஓவர் மார்க்கெட் பார்க்குறதில்ல, அந்த மார்க்கெட்டில் யூரோ விசஸ் யூஎஸ்டி என்ன ஆச்சு, அந்த கரன்சி பேர்ன்ற விஷயத்தை இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையர் ஆகிருக்கு, திடீர்னு ஃபுல்லாக புல்லிஷ் ஆகிருக்கு, ஐ மீன் கீழே இறங்கியிருக்கு. ஏன்னா 1.8257 என்ற இடத்துலேருந்து ஸோ டோட்டலாக மோஸ்ட் ஆஃப் த வேல்யூ வந்து பிப்ஸ் இறங்கிடுச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற கரன்சி யூரோட யூரோவோட மதிப்பு சுத்தமாக இறங்கி போச்சுங்க. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மதிப்புனா, ஒரு யூரோ கொடுத்தீங்கன்னா எத்தனை யூஎஸ் டாலர் கொடுப்பாங்கன்னா 1.8257 யூஎஸ் டாலர் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துக்கு முன்னால், அதாவது இந்த நம்ம இந்தியா டைம் 5:30க்கு முன்னால். கிடுன்னு இறங்குறதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ இறங்கி இப்போ இருக்கிற வேல்யூ என்ன போயிட்டுருக்குன்னா 1.17670க்கு போயிட்டுருக்கு. இட் மீன்ஸ் அப்போது சுத்தமாக குறைஞ்சிருக்கு. எப்போ ஒரு யூஎஸ் டாலரு ஒரு யூரோவாகுதோ அப்போது யூஎஸோட எக்கனாமி அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இந்த நேரத்தில் யூஎஸோட எக்கனாமி இந்தளவுக்கு அதிகமானதுக்கு ரீசன் என்னன்ற விஷயத்த அனலைஸ் பண்ணோம். இந்த விஷயத்தை ஏற்கனவே வந்து பல வெப்சைட்லேயும் பல நியூஸ்லேயும் மார்க்கெட் அனலைசரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி, அந்த விஷயத்தை பார்த்து எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணுறன்றதை இப்போ இந்த விஷயத்தில் கற்றுப்போம். இப்போ பார்த்துருப்பீங்க, நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் பொறுத்த வரைக்கும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வேல்யூலேருந்து எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு, மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கு, யூஎஸோட எக்கனாமிக் அதிகமாகிருக்கு. எக்கனாமிக்னா அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டு யூஎஸோட எக்கனாமிக் நல்லா இருக்குன்னு வேர்ல்டில் உள்ள அனைத்து ட்ரேடர்ஸும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அனைத்து மார்க்கெட்டு பேங்கர்ஸ் எவ்ரிபடி தே ஆர் ஃபீலிங் யூஎஸ் மார்க்கெட் இஸ் குட். ஸோ யூரோட கரன்சி நம்ம எடுத்ததுனால யூரோட கரன்சின்றது யூஎஸ்டி கரன்சியோட குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ நான் அந்த நியூஸ் எப்படி பார்த்துருக்கோன்றதை பார்க்குறேன் நான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது forex-factory.comன்ற வெப்சைட்டில் மோஸ்ட்லி நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ என்ன இருக்குன்னா, கேலண்டர்ன்ற இடத்த பார்ப்பீங்க எப்போதும். கேலண்டர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 காமிக்குது. ஜனவரி 9. ஓகே, ஜனவரி 9 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் போட்ட யூஎஸ்டி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல என்னென்னா இப்படி கிளிக் பண்ணலாம். ஸோ ஹை இம்பேக்ட் ஆகிருக்கு. என்ன ஹை இம்பேக்ட் ஆகிருக்குன்னா, என்ன நியூஸ் வரும்னு எப்போ போட்டிருக்காங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸை பற்றி யூஎஸ்டி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க உடனே கிட்டத்தட்ட இந்த இடத்துல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 291 ஃபோர்காஸ்ட் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக 298. ஒரு நிமிஷம், எது ஃபோர்காஸ்ட் எது? ஆமாம், இது ஃபோர்காஸ்ட். சென்டராக இருக்கிறது இது ப்ரீவியஸ். ஸோ லாஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல இப்போ 5:30 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் அன்எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 5.6 இந்த இடம் தான் இப்போ இதுதான் இப்போதைக்கு உள்ள இம்பேக்ட்டுக்கான ரீசன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கொடுத்தாங்க 5.6 இருக்குது. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக 5.8 எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 5.7 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் 5.6க்கு ரிப்போர்ட்டு அனலைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா, மார்க்கெட்டோட வேல்யூ உங்களுக்கு யூரோவோட வேல்யூ அதிகமானதுனால நீங்கள் யூரோவுக்கு அடுத்தது இந்த பக்கம் சாரி யூஎஸ்டியோடைய வேல்யூ அதிகமாகிடுது. யூஎஸ்டி கரன்சியோட வேல்யூ அதிகமாகிடுது.
ஸோ என்ன ரீசன்னு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளூம்பெர்க் டிவி மூலயமா நம்ம பார்க்கலாம். ஸ்லோவாக இருக்குங்க. ஓகே, இந்த வந்திருக்கு பாருங்கள், ஃப்ரம் bloomberg.comலேருந்து 1 minute ago. ஸோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு முன்னே வந்த ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா 1999க்கு அப்புறம் இப்போ கொடுத்த அந்த ரிப்போர்ட்டு பெஸ்ட்டு இயராக அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் யூஎஸோட எக்கனாமிக்கு பூம் ஆகிடுச்சு. யூஎஸோட எக்கனாமிக் பூம் ஆனதுனால அவங்க கரன்சி ரொம்ப ஹையர் வேல்யூ ஆகிப்போச்சு. மற்ற கரன்சியை கம்பேர் பண்ணும்போது லோயர் ஆகிப்போச்சு. அப்போ நம்ம யூஎஸ்டியும் யூரோவையும் கம்பேர் பண்ணுறோம். ஒரு யூரோ கொடுக்குறீங்க, ஒரு யூஎஸ் டாலர் கொடுத்தாங்கன்னா இன்னும் பூம் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆனால் 1.17க்கு வந்து நிற்கிது. 1.18 இருந்துச்சு, 1.17 வந்து நிற்கிது. இந்த ரிப்போர்ட் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு இது ஒரு ரீசன். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலயமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். ஐ மீன் நியூஸஸை வரும், ஒவ்வொரு கண்ட்ரியோட நியூஸ் வரும். மோஸ்ட்லி மேக்ஸிமம் யூஎஸ்ஏ, யூரோப்பு, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, கனடா. ஸோ இந்த 5-6 கண்ட்ரிஸ் நியூஸ் இப்போ பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இப்போ நம்ம அந்த சார்ட்டுக்கு போவோம், லைவ் சார்ட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும் அப்படின்னா, செல்லு போட்டிருக்கணுங்க. செல் போட்டிருக்கணும். இந்த இடத்துல செல் போட்டிருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல செல் போட்டு, ஸோ இது என்ன இருக்குன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் இறங்கிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது செல் போட்டதுனால எத்தனை பிப்ஸ் வந்திருக்குன்றதை பார்ப்போம். கிட்டத்தட்ட 1.18257 இருந்தது, 1.17667 வந்து முடிஞ்சிருக்கிறதா வச்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பிப்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுங்கள். அதாவது 1.182லேருந்து இது வரைக்கும் உள்ள எத்தனை பிப்ஸ்ன்றதை மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 100 பிப்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 100 பிப்ஸ். ஸோ 100 பிப்ஸ் பை சைஸ் போட்டிருப்பீங்க. எவ்வளோ சைஸ் போட்டிருக்கீங்களோ அத்தனை சைஸுக்கு உங்களுக்கு வேல்யூ ப்ராஃபிட்டு கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறதுன்றதையும், லாஸ் ஆகாமல் நம்ம எப்படி தடுக்கிறதுன்றதும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து தான் இருக்குது. மார்க்கெட்டோட சுச்சுவேஷன். ஓகேங்களா? எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஒரு கண்ட்ரியோட, நான் சொன்ன அந்த 6 கண்ட்ரிஸ் 5 கண்ட்ரிஸோட சுச்சுவேஷனை பொறுத்து, எக்கனாமிக் பேலன்ஸை பொறுத்து தான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குது. பேசிக்கான ஒரு விஷயங்க. இது வந்து ரீட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பார்க்குறதுக்கு எங்கே போனோம் அப்படின்னா, நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ஸ்ன்ற ஒரு வெப்சைட் மூலிமா பார்க்குறேன். அடுத்தது அதில் ப்ளூம்பெர்க் டிவிலாம் வரும். ஸோ அந்த டிவி யூஸ் பண்ணி ஸ்டோரி என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்துச்சு, இந்த நியூஸை பார்த்துட்டு கூட நீங்கள் போய் செல் அடிக்கலாம் அடுத்த செகண்ட். ஸோ செல் அடிச்சிருந்தா கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 பிப்ஸ் இல்லை 70 பிப்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அப்போ 70 பிப்ஸ்ன்றது உங்கள் சைஸ், நீங்கள் என்ன வால்யூம் போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே எடுத்துருக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் பை போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் 70 பிப்ஸ் லாஸ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இந்த ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிட்டு தான் இந்த ட்ரேடிங்கை கற்றுக்கணும். இதில் பல ரிஸ்க் இருக்குங்க. சாதாரணமாக இதில் ப்ராஃபிட் எடுத்துட முடியாது அவ்வளோ சீக்கிரம். நிறைய நாலேஜ் இருக்கணும், நிறையா இது சம்மந்தமான விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ட்ரேடு, செல்லு, பையோ நம்ம யூஸ் பண்ணி இதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.